தண்ணி ஏன் வரவில்லை என்று கேட்க முடியும். அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அவரை தான் கேட்க முடியும். ஆனால் நாளுக்கு நாள் இப்பொழுது நாட்டினுடைய நிலை, பக்தர்கள், இறைவன் ஏதோ ஒரு இல்லை, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, அவன் தொழக்கூடிய இடம், அவன் வணங்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அந்த இடங்கள் எல்லாம் இப்பொழுது மாறி வருகிறது. கால சூழ்நிலைக்கு ஏற்ப அறிவு ஆலயமாக விளங்குகிறது, தெய்வ ஆலயம் அறிவாலயமாக விளங்குகிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மதிப்புக்கு மரியாதைக்கு போற்றுவதற்குரிய நமது அருமை பெரியவர். இந்த பகுதியிலேயே இறைவன் அருளும் எண்ணத்திலே இறைவனால் கொடுக்கப்பட்ட அவர் தினந்தோறும் இந்த தினம் முழங்கிக் கொண்டிருக்கிறாரே, பேசிக் கொண்டிருக்கிறாரே, பாடிக்கொண்டிருக்கிறாரே, இந்த யோகி ராம் சரத்குமார் அவர்கள் ஆசி என்றென்றும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இது போன்ற ஒரு செயலை தீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் பல்வேறு குடும்ப சூழ்நிலைகள், திருமணங்கள், மகளுக்கு திருமணம் கூட எனக்கு போக முடியாமல் ஆகிவிட்டது. அது கூட எனக்கு அந்த நேரத்திலே சொல்வதற்கு, அதை சொன்னார்களே, போய் பார்ப்பதற்கு நேரம், அதாவது அந்த டைம் எதுவுமே எந்த நேரத்திலும் புதுப்பிடிக்கலாம் வர வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு அடுத்தால் போல் வாய்ப்பு என்பது இந்த தினம் நான் கூட இங்கே பேசிக் கொண்டிருந்தேன், ஏரோப்ளைனை திருவனந்தபுரத்தில் போய் பிடிக்க வேண்டும் என்று. ஆனால் சொல்லிவிட்டோம், ஒரு இடத்திலே வருவதாக நாம் சொல்லிவிட்டோம். இதற்கு அடுத்தால் போல் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது, சொன்னதை நாம் காப்பாற்ற வேண்டும். என்ன வேலை இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை போய் இறங்கி 4 மணிக்கு இருந்து 5 மணிக்கு சென்னையில் இருந்தால் அங்கே போனால் காலடி கையடி, அடிப்பட்டவர்கள், ஆஸ்பத்திரி சென்றவர்கள், சட்டமன்றத்தை பேச வேண்டிய பேச்சு இதுதான் இருக்கும். ஆனால் அத்தனை முக்கியமாக இருந்தாலும் என்ன நினைக்க மாட்டார், ஒரு அமைச்சர் என்ற முறையில் அல்லவா நாம் அவரை அழைத்திருக்கிறோம், எதுவாக இருக்கட்டும், வர முடியவில்லை என்ற தரையாது காமித்திருக்கலாமே, இப்படி ஓடிவிட்டாரே, அவருக்கு ஒரு இழுக்கு வரக்கூடாது. ஆகவே இறைவன் எந்த வழியில இருந்தாலும் கூட விபத்து ஏற்படுகிறது, அடிப்படாமல் விபத்தை தப்பித்துக் கொள்கிறார். அவருடைய வாழ்வு அப்படிதான் அமைகிறது. ஒருத்தர் சுனாமி வந்தது, சுனாமியில் நாங்கள் இருக்கக்கூடிய 20, என்னோட சேர்த்து 3 அடித்து சென்றிருப்போம். அந்த அளவிற்கு நாங்கள் மயிலே தப்பித்தோம், சுனாமியை நேரடியாக பார்த்தோம். நாங்கள் மேல்மணக்குடியிலே அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர் எங்களை அழைத்து சென்றார்கள். எங்களை விட வந்த கலைஞர் சதாசிவம் அவர்கள் போக வேண்டாம், அடுத்த இடத்துக்கு செல்லும், கையை இழுத்து விட்டு, ஐயா நாங்க எங்க தொகுதிக்கு போகணும், சும்மா நாங்க அடுத்த நாடு பார்த்து அங்க எங்க மக்கள் பாதிக்கப்படும், அது எங்களுக்கு சுனாமின்னு தெரியவில்லை. விளையாட்டுக்குள்ள எப்படி விளையாட்டுத்தனமாக அந்த கடலை பார்த்து கொண்டு நாங்களும் அந்த அலையை பார்த்தோம். நாங்கள் மேல்மணக்குடியில் இருந்து கீழ்மணக்குடியில் இருந்து கோவளத்துக்கு வருவதற்கு முன்னால் பாலம் புனைந்து விட்டது என்று என்னுடைய தொலைபேசியிலே சொன்னார்கள். அடுத்த தொலைபேசியிலே 25 உடல்கள் மாண்டு விட்டன குளச்சலிலே, அமைச்சர்கள் உடனே வர வேண்டும். அங்கே விவேகானந்த ராக்கிலே போய் பார்த்தால் 1000க்கு மேற்பட்டவர்கள் ஐயோ அம்மா என்று படைத்த இறைவனை பாருங்கள். கல்கத்தாவில் இருந்து ஒரு குடும்பம் வந்தது, எங்கு சென்றதிலே ஒரே ஒரு மனைவி, அவருடைய மனைவி பேசக்கூட முடியவில்லை, கண் முன்னால் தண்ணி இழுத்து விட்டு சென்று விட்டது. 10 நிமிடம் நானும் மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அந்த கணவன், அவர்கள் அந்த குழந்தைகள் அத்தனையும் விடுத்து சென்று விட்டது. இந்த அம்மா மட்டும் லாட்ஜில் இருந்தது, பித்து பிடித்ததாக இருந்தது. அவருடைய அட்ரஸை கண்டுபிடித்து 2 நாட்கள் கழித்துதான் அவர்களை கல்கத்தாவுக்கு அனுப்புவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆக மனிதன் படைக்கக்கூடிய இறைவனை பாருங்கள். நாடாளுமன்ற உறுப்பினராக, வழக்கறிஞராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராகி, அதனையும் எதிர்கட்சியினுடைய போராட்டத்துக்கு ஆளாகி, பத்திரிகைகளுக்கு ஆளாகி, எல்லாம் மீறி அடுத்த தேர்தல் வந்து, தேர்தலில் சந்தித்து, தேர்தலில் ஒரு வாய்ப்பு கிடைத்து, மீண்டும் தேர்தலில் நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து, வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி. மனிதனுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தண்ணியும். எந்த பதவியாக இருந்தாலும் அந்த பதவி இறைவனும் அந்த தலைமையும், எங்களை இயக்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அளித்த தந்த ஒரு பதவியும், அந்த முதலமைச்சருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும், நமது கிராமத்தில் இது போன்ற ஒரு வளர்ச்சி என்பது, இருக்கக்கூடிய காணிமடம் என்பது ஒரு குக்கிராமம், இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அறிவு வளர்ச்சி, அறிவாலயம், இந்த அறிவாலயத்தை தொடங்கிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பொன் காமராஜன் அவர்கள் ஒரு காலத்திலே இதற்குரிய முந்தைய பிறகு என்ன என்பது, மனிதன் இறந்த பிறகு யாராவது பேசிக் கொண்டிருக்கிறோமா? ஒரு சிலரை பேசுகிறோம், ராஜீவ் காந்தியை பேசுகிறோம், இந்திரா காந்தியை பேசுகிறோம். ஏன் இறந்தவர்களை சுனாமியால் இருந்த எத்தனை பேர் இருந்தார்கள்? யாராவது ஒரு சுனாமியால் இருந்ததை ஞாபகப்படுத்த முடியுமா? சுனாமியால் இறந்து விட்டார்கள். புரட்சி தலைவரை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் சிலருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நான் கூட சில விழாவிலே போகும்பொழுது கூட அவருடைய அந்த பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் சரி, இறந்த நாள் விழாவாக இருந்தாலும் சரி, இன்று வரை நாம்
பெயருக்கு சொந்தக்காராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் காமராஜ் ஐயா அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த கடவுளை பார்த்தீர்களா, அண்ணாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவரை பற்றி எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருந்தார்கள். ஆனால் அத்தனை பேரை நாம் பேச முடியவில்லை. குறிப்பிட்ட சில தலைவரை மட்டும்தான் நாம் பேச முடியவில்லை. அதுதான் கடவுளுடைய படைப்பு. எல்லாரும் நீங்க பேச முடியுமா? எத்தனை இருக்கக்கூடிய தலைவரை எடுத்து பார்த்துங்க நீங்க. ஆக ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதே போல் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நமது மனதிலே இந்த இறைவன் இருக்கக்கூடியது. இங்கு இருக்கக்கூடிய யோகி ராமசுகுமாரை பற்றி அதற்கென்று ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார்கள். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்த பாறை, விவேகானந்த ராக், இறைவனை பாருங்கள் எப்படி வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். நடந்து கொண்டே சிந்தித்து பார்த்தால் சிந்திப்பதற்கு கூட யோசனையாக இருக்கும் எப்படி இருந்திருக்கிறது என்று. விவேகானந்தா என்பது யாருக்கு தெரியும்? இதுவரை யாராவது திருவள்ளுவரை பார்த்ததுதான் கிடையவே கிடையாது. அதுதான் இறைவன். இன்னாரை இன்னார் என்று படைத்தாலும் அவன் வாழ்விலே இருந்த இடத்திலே அவனுடைய பணி, அவனுடைய செயல், அவனுடைய குணம், அவனுடைய கொடைவள்ளல் தன்மை, ஈவிரக்கம், மற்றவர்களை அரவணைக்கும் தன்மை, போராட்டம், பொறாமை, எதிர்நீச்சல் என்ற இடத்துக்கு ஆளாகாமல் தன்னுடைய பணியை திறந்த செம்மையாக முடித்து தன்னுடைய வாழ்விலே அறிவாலயம் போன்ற இயக்கங்களையும் அறிவுக்கும் குழந்தைகளுக்கும் நாம் இந்த தினம் பணியாற்றக்கூடிய அருமை பெரியவர் பொன்காமராஜர் அவர்களுடைய பணி நமது இந்த கிராமத்தினுடைய மக்களுடைய வளர்ச்சி பணியாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் இறைவன் இது போன்றவர்களுக்கெல்லாம் அவருடைய பணி மட்டும் இல்லாமல் அவருடைய பணிவுக்கு உதவி கொண்டிருக்கிற குடும்பத்தினுடைய அனைவரையும் இறைவன் இங்கு இருக்கக்கூடிய அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், நினைத்துக் கொண்டே இருக்கிறார், பூஜை செய்து கொண்டே இருக்கிறார். யோகி அவர்கள் யோகியாக இருந்து உங்களுடைய இந்த நிறுவனத்திற்கு உதவுவார், அள்ளி தருவார் என்று சொல்லி வாழ்த்துக்கு நன்றி வழங்குகிறேன். நன்றி.